வரிகள் செலுத்தும் முறை எளிதாக உள்ளதா என்றும் எந்த வரியை செலுத்த சிரமத்தை சந்திக்கிறீர்கள் என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். வரி விதிப்பு என்பது நம்ம ஒரு ஊராட்சியில் மக்கள் தொகை, அதனோட பரப்பளவு, அதனுடைய செலவினங்களுக்கு தகுந்த மாதிரி வரி விதிக்கிறாங்க. வரி விதிப்பு முறை பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் பண்ணதுனால மக்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குது. ஆனால் செலவினங்கள் அதிகமான படி கணக்கு எடுத்துட்டு ஊராட்சி மூலியமா அந்த வரியை மக்களுக்கு தலையின் மேல சுமத்துறதுனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. தண்ணி சரியா வாரது இல்லைங்க. பஞ்சாயத்துக்கு இது கிராமத்து பக்கம் தான் இருக்கிறா. கிராமத்து பக்கத்துலயே உப்பு தண்ணி தான் விடுறாங்க. நல்ல தண்ணி கரெக்டா வர்றதில்லை. 2 நாளைக்கு ஒருக்க, வாரத்துல 1 நாள் 2 நாள் தான் விடுறாங்க. வரி வருஷம் மார்ச் 30க்குள்ள கட்ட சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா டிசம்பருக்குள்ள கட்டணும்னு சொல்லி கொஞ்சம் ப்ரெஷர் பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்துல தண்ணி வெறி 900 ரூபா, பக்கத்தால பஞ்சாயத்துல 600 ரூபா, இன்னும் பக்கத்தால பஞ்சாயத்துல 1200 ரூபா. எப்படி பொதுமக்கள் இதை எப்படி கட்டுவாங்க, என்ன பண்றது? எல்லாம் கட்டுறதுக்கே சிரமப்பட்டு தான் கட்டிட்டு இருக்கிறாரு. எல்லா வரிகளுமே அரசு வரிகள் முறைப்படி கட்டணும்னா மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காதுங்க. ஆனா இப்ப அது தலைகளா மாறுதுங்க. நிறைய பக்கம் மாநகராட்சியில எவ்வளவு வரி வசூல் பண்றாங்களோ அதை விட கூடுதல் வரி வசூல் பண்றாங்க. அது போக மாநகராட்சி கொட்டுன மாதிரி இருக்கிற கிராம ஊராட்சிகள்லையுமே அதே நிலையத்தான் கொண்டு வர்றாங்க. ஒரு சிடிசி அப்ரூவ்டு வாங்குறதா இருந்ததுன்னா, ஒரு வீடு கட்டி நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் ஒரு சிடிசி அப்ரூவ்டு வாங்குறதா இருந்ததுன்னா, ஒரு ஊராட்சி போய் கேட்டோம்னா, அங்க ஊராட்சியில கவர்மெண்ட் அரசு நிர்ணயிச்ச ரசீதை விட இவங்க அதிகமா பணம் வசூல் பண்றதுனால நிறைய பேர் அந்த இதை கட்ட முடியாம ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. மக்கள் குரல் பகுதியில் அவிநாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.